சாராய கடை சீசா ஆத்தா கருமலை. எங்க மாமியாளுக்கு 2 மலை. நாராயணா 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 மந்திரம் நாராயணா 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 என்னுக்குள்ள என்னை போலே நாராயணா சங்கரா சந்தல போட்டு முடக்கடா 2000 பாணி எங்க வெள்ளூடு கட்டுறதுக்கு 2000 ஆணி சீசா சாராய கடை சீசா ஆத்தா கருமலை. எங்க மாமியாளுக்கு 2 மலை. வீட்டுக்கு புறத்தாண்ட 2 மலை. அகடத்துக்கு முதலான வார்த்தைகளை பேசுகிறாய் நீ. நான் என்னோட கஷ்டத்தை நான் புலம்புறேன். அப்படியா? ஆமாங்க. அதவா ஓய் சாமி நலந்தானே. நான் என்ன நல்லாவே இருக்கட்டும். இப்படிப்பட்ட மாபெரும் தீபமொழியும் தெய்வீகம் நிறைந்த இச்சபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் மகடவர்த்தன அரவான் சாபம். கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இப்படிப்பட்ட அந்த நாடகத்தில் அதையே நான் வந்திருக்கின்றேன். என்னை பார்த்தால் உனக்கு யாரும் தெரிகிறது? உங்களை பார்த்தாங்க வேலை செவ்வாய் சந்தையில பிச்சை இருக்கிற பரிதேசி தெரியும்.
அப்படியாடா தெரியுது? அவன் தான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நான் வேலை பண்ணி சந்தையே பார்த்தது இல்லைங்க. அதுதானே. ஏன்னா, ஏங்க ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்னை பார்த்து? ஆமா பார்த்தா ஒரு சட்டை போடாத அப்படியே திண்ணீர் எடுத்து மேல பூசிட்டு கையில ஒண்ணு வச்சுட்டா பத்தியாக நீர் நின்று கொண்டு கையில சோடன்னு வச்சுட்டு அதை மியா மியா மியான்னு தட்டிக்கிட்டு கையில ஒண்ணு வச்சு தட்டிக்கிட்டு பாக்கிறது பரிதேசியாட்டு தான் இருக்கிறீங்க. வீணை மீட்டு பாட்டு பாடி சந்தையிலே பிச்சை எடுப்பவன் போல் தெரிகிறது உனக்கு. ஆமா அப்படி அல்ல. எல்லோரையும் அப்படி நினைத்து விட்டால் எப்படி? அப்படி யாரு? அப்படி என்றால் நான் யார்? சொல்லுங்க. அப்படின்னா நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க யாரு ஆமாங்க அப்படின்னு கேக்குறேன். ஆமா ஆமா என்ன ஒரு விளக்கமான ஒரு கேள்வி. நான் வவுத்துக்கு சோறுத்துங்க. அப்ப நாங்களே நான் நீங்களே இட்லி தோசை புரோட்டா பூரி பொங்கல் சப்பாத்தி கெட்டி சட்னி ஆம்லெட் ஆஃப் ஆயில் கலக்கி சப்ளை இருங்க. இலை எடுக்கிற வேலைங்க. அப்படியா? சரி நான் யார்? அவங்களுக்கு என்ன சொல்லுங்க. சுவாமி கடவுளே, அறிந்தாயா தெரிந்தாயா? ஒண்ணு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இன்னும் விளக்கமாக வேண்டுமா? ஆமா மாதவா, ஓய் இத்திருபுவனம் என்றால் அந்த உலகம். ஓ திருபுவனம் என்றால் உலகம். ஆமா சரி. இந்த உலகத்தை ஒரே ஒரு நொடி பொழுதுக்குள்ளே சுற்றி வந்து அன்றாடம் அங்கங்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை கண்டறிந்து தேவருக்கு நான் தூது சொல்லக்கூடிய ஒரு காரணத்தால் தேவ தூதுவன் நாரத மகாமுனிவர் என்றே அறிந்து கொள். முனிவர்களே தலை சிறந்தவர். ஓ தலை சிறந்தவர். ஆமா சரி சரி சரிங்க. ஏய் அடுக்கிறவன் கம்முனு படுக்கும். ஏய் முறிச்சு போடுங்க. ஏய் ரவுஸ் எல்லாம் போடலண்ணா. டேய் நீ பண்ணல, அவங்க பண்றாங்க. ஏன்றா அப்படி நான் நாரதனாக நான் இருந்தால் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? அப்படியா? அது சத்தியலோக மகன் பிரம்மதேவன் தந்தையாரு அந்த கல்விக்கு அதிபதியா சரஸ்வதியோ என் தாயி என் தாயி அப்படி உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவராக இருந்தாலும் இந்த நாரத மகாமுனிவரை பெற்று வளர்த்த தாய் தந்தை யாருங்க? என் தாய் யார் தெரியுமா? தாய் யார்? என் தாய்
கல்விக்கெல்லாம் அதிபதி கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதியோ என்னுடைய தாய். ஓஹோ, கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதியோ தாயார். ஆமா, உங்களுடைய தந்தை யார்? தந்தை யாருங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஹா, முள் பூண்டு மரம் செடி கொடி என்று சொல்லக்கூடிய நரப்பன பரப்பன நீர் வகை ஊர் வகை 8,84,000 தீப வேதங்கள் ஜீவ வேதங்கள் இவை அனைத்தையும் படைக்கப்பட்ட கணவனாக விளங்கும் விளங்கும் என் தந்தையோ நன்முகம் படைத்த பிரம்மதேவன். ஐயா சாமி, ஐயா சாமி. ஏங்க, பிரம்மதேவர உலகத்தையே படைக்கக்கூடிய கடவுள். ஆமா, கலைவாணி சரஸ்வதியை கல்விக்கெல்லாம் அதிபதி மகனா உலகத்தை ஏன் உலகத்தில் அனுதினமும் கலகம் 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 கலகமே செய்கிறீங்க? இதுவெல்லாம் என் கலகம் செய்யக்கூடிய காரணம் என்ன தெரியுமோ? என்ன? என் தந்தை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சாபம். ஓ, தந்தைகள் கொடுத்த சாபம். ஆமா. எப்படி? என்ன? ஆமாவா? சுவாமி, என் தந்தையார் ஏன் எனக்கு சாபம் கொடுக்கிறார்? ஏன், எதனால? என்ன காரணம்? ஏன்